வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு. இப்போது அந்த தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா போன்றவர்களெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் இது திமுகவுக்கு வைக்கப்பட்ட சவுக்கடி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதன் பின்னணி செய்திகள் என்ன, அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த தீர்ப்பு வந்தது ரொம்ப ஒரு அவசர கதியில் வந்ததாக எனக்கு தோன்றுகிறது. அதாவது இப்போது விஜய் தரப்பிலிருந்து ஒரு இதை போடுறாங்க, ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. இதை நீங்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு. அந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வழக்கை தொடுக்கும்போது எதிர்த்தரப்பாகிய தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்தின் பதில்கள் முழுமையாக கேட்கப்படவில்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவசரமாக முடிச்சிட்ட மாதிரி இருக்குது. அதாவது இந்த பன்னீர்செல்வம்ன்ற ஒரு நபர் மற்றும் செல்வராஜ் என்ற நபர் ஆகியோர் தேவையில்லாமல் அவர்களிடம் வெறும் கையெழுத்து மட்டும் வாங்கிக்கிட்டு அவர்கள் பெயரால் வழக்கு தொடரப்பட்டது அப்படின்றத வெளிக்கொண்டாங்க ஊடகங்களில். அப்படி கொண்டு வந்த உடனே இன்று காலை நடந்த விசாரணையில் கரூரில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அலுவலகத்தில் வைத்து இந்த இருவரையும் வைத்து காணொளி மூலமாக உச்சநீதிமன்றத்தில் பேச வச்சிருக்கிறாங்க. அதை கேட்ட உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ அதை பற்றின வழக்கு இல்லைங்க இது. அது முதல்ல இதை சிபிஐயில் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி மட்டும்தான் நாங்கள் இதை பற்றி யோசிக்க போகிறோம். இது உங்களை மீது கட்டாயப்படுத்தி வழக்கு போட சொன்னாங்களா இல்லையான்றதை பற்றி பிறகு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. திரு வில்சன் அவர்களும் அதை தான் சொல்லியிருந்தார். என்னென்னா, எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் எங்கள் வாதங்களை வைப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பாக இது வந்திருக்கு. அதாவது இதன் பிறகு தமிழ்நாடு அரசு தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க வேண்டும். முன்வைத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிஐக்கு இதுவரை விசாரித்த உங்கள் விவரங்களை எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எஸ்ஐடி செய்த விசாரணை தப்பு அப்படின்னோ அதற்கு விசாரிக்க உரிமை இல்லை அப்படின்னோ சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, புதுசாக எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி சிபிஐ சொல்லியிருப்பாங்க. எஃப்ஐஆரை நீங்கள் புதுசாகவே போட்டு அதிலேருந்து விசாரணையை தொடங்குங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஐடி இதுவரை என்னெல்லாம் விசாரிச்சுருக்கிறாங்களோ அந்த விசாரணை விஷயங்களை சிபிஐயில் கொடுத்துருங்க, சிபிஐ அதிலேருந்து தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் போடப்பட்டுள்ள ஒரு நபர் கமிஷன், அந்த கமிஷன் செல்லாதுன்னெலாம் அறிவிக்கலை. அந்த கமிஷன் தன் விசாரணையை மறுபடியும் அது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க அவங்க. அப்போ இந்த விசாரணை வராது, இந்த விசாரணை நிற்காதுன்றது இன்னொரு புறம். மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்ஓபி தொடர்பான வழக்கில் தானாக முன்வந்து எஸ்ஐடின்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணி விசாரிக்கட்டும்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் இந்த எஸ்ஓபின்னு ஒன்று உருவாக்குங்க, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் பேசுகிறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இந்தந்த இடங்களில் மட்டும்தான் நடத்தணும், இந்தந்த இடங்களில் மட்டும்தான் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்க. அதுவரை வேறு எந்த கட்சிகளும் எந்த கூட்டங்களும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த தீர்ப்பில் இங்கே கை வைக்கலை. அப்போ இப்போ இந்த 3 செய்திகள்லேருந்து என்ன தெரியுது, அருணா ஜெகதீசன் கமிஷன்
தொடர்ந்து செயல்படும். எஸ்ஐடி இதுவரை செய்த விசாரணைகள், எஸ்ஐடி பதிவு செய்த எஃப்ஐஆர் எல்லாமே செல்லுபடியாகும். ஆனால் விசாரணையை மட்டும் சிபிஐ தொடருவாங்க. மூணாவதாக என்ன நடக்குது, இந்த அரசியல் கூட்டங்கள் நடத்துவதற்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒன்று வரும் வரை யாரும் போகக்கூடாது அப்படின்றதும் அப்படியே நிற்கிது. ஸோ இதில் பெரிய வெற்றி கிற்றின்னு சொல்லியோ இல்லை தமிழ்நாடு அரசுக்கு பெரிய தோல்வி அப்படின்லாம் நம்ம இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கப் போகிறது. ஏன்னா இவர்கள் பூரா போய் மிரட்டினதே என்ன மிரட்டியிருக்காங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு தர்றதா சொன்ன 20 லட்ச ரூபா வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாவேகா நிர்வாகிகள் போய் மிரட்டியதாக களத்திலிருந்து நிருபர்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. இது ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இந்த விஷயத்தை இவங்கெல்லாம் அறிவித்து எவ்வளோ நாள் ஆகுது, இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட 13 நாள் ஆகிப்போச்சு. இன்னமும் அந்த நிவாரணத் தொகைகள் அறிவிக்கப்பட்டபடி போய் சேரலை. விஜய் தரப்பிலிருந்து, தமிழ்நாடு அரசிலிருந்து ஏற்கனவே கொடுப்பதாக சொன்ன நிவாரணம் எல்லாமே கொடுத்துட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. இந்த விஜய் தரப்பிலிருந்து கொடுப்பதாக சொன்ன விஷயங்கள் கொடுக்கப்படவில்லை. சரி, இது எல்லாம் போக விஜய்க்கு பர்சனலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் தன்னை தமிழ்நாடு அரசு கைது செய்யுமோ அப்படின்ற பயம் அவருக்கு போயிடுச்சு. அது வேணால் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பயத்துக்காக தன்னுடைய மொத்த கேரியரையும் காலி பண்ணிட்டாப்புல விஜய் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அவரோட திரைப்பட உலகின் கேரியர் முடிஞ்சு போச்சு. அதே போலவே அரசியலில் பெருசாக வந்துடலான்னு நினச்ச அந்த கனவும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் தெளிவாக, அதாவது பாஜக எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மாநிலத்துக்குள்ளே நம்ம போகணும்னா எப்படி போகிறது, அதுக்குண்டான வழி என்ன அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க தேடி பார்த்தது இதுதான். இந்து முஸ்லீம்னு சொல்லி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. தமிழ் தேசியம்னு சொல்லி ஆளுங்களை இறக்கி விட்டு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. ஆன்மீக அரசியல்னு சொல்லி இறக்க பார்த்தாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் வேல் எடுத்துகிட்டு போகிறேன், ராமருக்கு இது விட்றேன் அப்படின்னு பார்த்தாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லிலாம் நடத்தி பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. கடைசியாக தமிழ்நாடோட வீக்னஸ் எங்கே அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, இன்றைக்கும் இருக்குன்றது உண்மை. என்ன அப்படின்னா, திரைப்பட பிரபலங்களின் பின்னால் ஓடுவது. ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, அது வேறு விஷயம். திரைப்பட பிரபலங்களுக்கு பின்னால் ஓடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி அதை வச்சு தான் விஜய் களத்தில் இறக்கி விட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. ஒரு 4-5 மாதம் ஓட்டினாங்க. அந்த ஷோவில் சொதப்பலானோடனே என்ன ஆகிப்போச்சு, விஜயை பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. இனிமேல் விஜய் அமித்ஷா என்ன சொல்ல போகிறாரோ அதுதான் கேட்க போகிறாரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக தானே சிபிஐ கேட்டதே. சிபிஐ கேட்டது எதுக்கு, தமிழ்நாடு அரசில் விசாரித்தாங்கன்னா ஏதாவது நேர்மையாக அந்த விசாரணை வெளியே வந்துடும். இதில் நல்லா கவனிக்கணும், தமிழ்நாடு அரசு அந்த எஸ்ஐடியை போடவில்லை. தமிழ்நாடு அரசு போடலை, போட்டது உயர்நீதிமன்றம். சரியா? அப்போ உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் ஓவர் ரைட் பண்ணி இது மாதிரி சிபிஐக்கு மாற்றியிருக்கிறாங்க. இதே அந்த அஜித்குமார் வழக்கில் விஜய் கேட்டது என்னது, அது ஏன் சிபிஐக்கு கொடுக்குறீங்க, அதை இங்கேயே எஸ்ஐடி போட்டு விசாரிக்க வேண்டியது தானேன்னு கேட்டார். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, அங்கே நடந்தது போலீஸ் எக்ஸஸ். தமிழ்நாடு காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டதால் நடந்த கொலை அது. அப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறையே திரும்ப அதை விசாரிப்பது சரியாக வராது அப்படின்னு சிபிஐட்ட கொடுக்கும்போது, அது ஏன் சிபிஐட்ட கொடுத்துட்டு தப்பிக்க பார்க்குறீங்க, அதை நீங்களே விசாரிங்கன்னு சொன்னவர் தான் விஜய். இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கி ஏன் எஸ்ஐடி போகிறீங்க, இதில் எங்கே காவல்துறை எங்கே ஈடுபட்டிருக்கு, நடந்த தவறு பூரா விஜய் தரப்பில் நடந்த தவறு. இப்போ தன் தரப்பில் இருக்க தவறை மறைப்பதற்காக சிபிஐ வேணும்னு அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. பாஜகவின் அழுத்தம் இல்லாமல்லாம் நடந்திருக்காது. அப்போ பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக உடனடியாக அவசர கதியில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை சப்மிட் பண்ணுறாங்க, திங்கக்கிழமையே இடைக்கால தீர்ப்பு வந்தாச்சு. அப்போ இப்போதைக்கு தாவேகாவினர் தலைமறைவு வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்துடலாம். நிறைய பேர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நண்பரே ஒருத்தர் சொன்னார், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு ஒரு செய்தி கேட்டுச்சு, தெரிஞ்சுதுங்க. நாங்கள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி அவங்கெல்லாம் எங்கே தான் இருக்காங்க தெரியுங்களா சார், நாங்கள் வேணால் இடம் சொல்கிறோம் அப்படின்னு. அவங்கள யார் தேடிட்டு இருக்கிறா, நாங்கள் ஒன்றும் அவங்களெல்லாம் தேடலை, நாங்கள் அவங்க தனியாக விசாரணை தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க யாரும் தேடலாம் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு ரொம்ப இந்த விஷயத்தை
பெருசாக்காமல் அப்படியே சும்மா போட்டு மெதுவாக தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே தப்பு தான், அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போது சிபிஐக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விஜய் அடுத்த வாரத்தில், அதாவது இந்த வாரத்திலோ அடுத்த வாரத்திலோ ஒரு 4-5 நாள் கழித்து கரூருக்கு வந்தாலும் வரும்போது இதற்கு மேல் கடுமையான பாதுகாப்பு எல்லாம் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவார். இனிமேல் அவருக்கு எங்கேயாவது கூட்டம் போட்டால் கூட இவ்வளோ பேர்லாம் போக மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இதே மாதிரி போய் சாவ போறியான்னு அந்தந்த ஊரில் அவங்கவுங்க அப்பா அம்மா செருப்பு கட்டி அடிப்பாங்க. ஸோ இதற்கு மேல் பெரிய கூட்டங்கள்லாம் வராது. ரெண்டாவது, பாஜக நேரடியாகவே ஆர்ம் ட்விஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி வருவதற்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் உட்கார்ந்துருந்தார். இப்போ இல்லைங்க, 2029 நாங்கள் கூட்டணி கிடையாது பாஜக கூட. 2029 எங்கே, 2034 கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசின எடப்பாடியார் வாயை மூடிட்டு பேசாமல் போய் உட்கார்ந்தார்ல. இப்போ அதே போலவே இன்னொரு டிக்கெட்டு மாட்டியிருக்கு. என்ன? அதுதான் விஜய். இனிமேல் அமித்ஷா எப்போ கூப்பிட்டாலும் வண்டி மாதிரி கார் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டாது போய் அமித்ஷாவை சந்தித்து அவர் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சு தான் ஆகணும். அதாவது பாஜகவுக்கு மற்றொரு அடியாள் கிடைத்திருக்கிறது. இந்த 2 அடியாட்களை வைத்துக்கொண்டு அடுத்த எலெக்ஷனில் எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஊன்ற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. விஜயும் கேட்டால் சொல்லுவார், ஆமாங்க கொள்கை எதிரி தாங்க, நான் தான் சொன்னேன், ஆனால் கொள்கையில் கூட சமரசம் பண்ணிக்கலாங்க, அரசியல் எதிரி விட்டு வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு வெக்கமில்லாமல் பேசினாலும் பேசுவார். இத்தனைக்கும் நடுவில் விஜயின் முக்கிய நோக்கமே என்னென்னா, அந்த ஜனநாயகன் படம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளிவந்துடணும், அதில் நமக்கு வர வேண்டிய காசு வந்தால் போதுன்றதில் தான் விஜய் குறியாக இருக்கிறாரே தவிர அவரை பொறுத்தவரை அரசியல் மாற்றம், மக்கள் முன்னேற்றம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது இன்னும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் முழுமையாக அம்பலப்பட்டு போவார். இப்போ நடந்த இந்த சம்பவம் ஒரு மார்ச் மாதமோ ஏப்ரல்லையோ நடந்திருந்ததுன்னு வச்சிங்களேன், அது கண்டிப்பாக தேர்தலில் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த தேர்தல் முடிவுகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இப்போ செப்டம்பர்லேயே இது நடந்ததுனால அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இன்னும் 7 மாதங்கள் இருக்குது. இந்த 7 மாதங்களில் மேலும் 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 விஜய் அம்பலப்பட்டு போய் அவர் பாஜகவோடு இருந்துக்கிட்டு வேணால் நாங்கள் திமுகவை எதிர்ப்போம், திமுகவை எதிர்ப்பதை தவிர எனக்கு பெருசாக வேறு அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்றது அவர் வெளிப்படையாக சொல்ல போகிறார். அது சொல்ல 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 மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த கரூரில். என்னென்னா, இந்த கரூரில் நடந்த இந்த சம்பவத்தால் இதன் பிறகு எனக்கு தெரிந்து விஜய் வேறு எந்த ஊருக்கு போனாலும் பெரிதாக அவருக்கு ஒரு கூட்டம் கூடாது. ஏனென்றால் மக்களுக்கு உயிர் பயம் வந்துவிடும். குறைந்தபட்சம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெரியவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க, இது மாதிரி போய் அங்கே போய் சாவறதுக்காக போவாதேன்னுவாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் விஜயின் வேஷங்கள் எப்படி கலைகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.